நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். சங்கீதம் 32வது அதிகாரம் 9வது வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். இன்னைக்கு நாமும் ஒரு குதிரையை போலதான். குதிரை எதுக்கு பயன்படுத்துறோம்? சவாரின்னா ஆட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் கொண்டு போறதுக்கோ அல்லது பொருட்களை கொண்டு போறதற்கோ குதிரையை பயன்படுத்துகிறோம். ரைட்? நாம இன்னைக்கு குதிரைன்னா நாம என்னத்தை கொண்டு போக போறோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக போறோம். அந்தகாரத்தின் பிடியில, பிசாசோட பிடியில இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிச்சு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேரா நம்ம கொண்டு போக போறோம். ஏன்னா தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷ ஊழியம் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு, கர்த்தர் நமக்கு நிறைய பொருட்களை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளில் இருந்து தேவையில் இருக்கிற மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்யும்படியாக அவற்றையும் நாம கொண்டு செல்ல வேண்டும். குதிரை எங்க போகுது? ரேஸ்க்கு போகுது. இன்னைக்கு நமக்கு ஒரு கிறிஸ்தவ ஓட்டம்னு ஒண்ணு இருக்கு, பந்தயம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி ஒரு குதிரைக்கு இத்தனை கிலோமீட்டர் ஓடணும், எந்த குதிரை முன்னாடி வருதோ அது வின் பண்ணுது. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தை நோக்கி நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, குதிரைக்கு என்ன வேலை? யுத்தத்துக்கு பயன்படுது. நமக்கு யாரோட யுத்தம் இருக்கு? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, சாத்தானோடும் அவனுடைய கூட்டத்தாரோடும் தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது. அப்ப இந்த யுத்தத்துல நம்ம ஜெயிச்சாகணும். தோத்து போனா பரலோகம் கிடையாது. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும் பொருட்டாகவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். சிலர் குதிரை ஓட்டுறத ஹாபியா வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. ஆனா இந்த குதிரைக்கு கிறிஸ்தவ ஓட்டத்தில் கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்கு ஹாபிலாம் கிடையாது, பொழுதுபோக்குக்கெல்லாம் நமக்கு இங்க வேலையே கிடையாது. திருச்சபை என்பது கிறிஸ்துவுக்குள் நாம் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துற வேலைதான் இந்த குதிரைக்கு இருக்கே தவிர இந்த ஹாபி பொழுதுபோக்குற வேலையெல்லாம் சபையில கிடையாது. இப்ப இந்த குதிரை ஜெயிக்கணும்னா இதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஆவிக்குரிய கடிவாளமும் வாளும் தேவைப்படுகிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். நம்ம கடிவாளத்தை போடுறது எங்க மட்டும்தான்? வாய்க்கு மட்டும்தான். வண்டியில பூட்டிட்டோம், ஆரம்பிச்சிட்டோம், பயணத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த குதிரைக்கு கடிவாளம் போடலன்னா என்ன ஆகும்? திசை திரும்பும். அதுக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயாச்சும் ஒரு உணவு கண்ணுல பட்டுருச்சு அப்படின்னா அதை சாப்பிட போகும். புதுசா வேற ஒரு குதிரை கிடைச்சது அப்படின்னா அந்த குதிரை பக்கம் போகணும்னு நினைக்குமே தவிர நம்மள என்னத்துக்காகப்பா இந்த வண்டியில பூட்டினாங்க அந்த நோக்கத்தை மறந்து போயிடும். அதுக்காக தான் எந்த நோக்கத்திற்காக ஒரு வண்டியில் அந்த குதிரை பூட்டப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறணும்னா அதுக்கு ஒரு கடிவாளத்தையும் வாரையும் போட்டு வண்டியை ஓட்டுறவன் கையில கண்ட்ரோல் இருக்கணும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அபயமாக இருக்கும்படியாக அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோமே, நமக்கு ஒரு ஆவிக்குரிய கடிவாளம் இல்லை அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சரீரமே கரைப்பட்டு போயிடும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரமே இந்த வாயினால கரைப்பட்டு போயிடும். இறுதி வரை கரைதிரையற்ற வஸ்திரமாக நம்மளுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம காத்து கொண்டா மட்டும்தான் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும். அதுல கரைப்படுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாயினால் வருகின்ற கரை. இன்னைக்கு வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்க போறோம். ஆண்டவரோட அன்பை ருசித்த மக்கள் தான், ஆண்டவரை பற்றின அறிவை பெற்றிருந்த மக்கள் தான். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல அவர்களுடைய வாய் எப்படி கிரியை செய்ததுன்னு பார்க்க போறோம். முதலாவது, ஏலி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியன். ஆலயத்திலிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அன்னாள் வருகிறாள், அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, கர்த்தர்ட்ட கண்ணீர் விடுகிறாள், தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள், அவளோட உதடுகள் மட்டும் அசைகிறது. இப்ப ஏலி என்ன சொல்றான்? அன்னால பார்த்துட்டு, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அவன் மனசுல வேதனை, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டீங்களே, நான் மலடிங்கிற அந்த பட்டத்தை கேட்டு நான் மனசு நொந்து போய் நான் வருத்தத்திலையும் சஞ்சலத்திலே என்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி இருக்கிறேன். நான் குடித்திருக்கவில்லை, நான் வெறுத்திருக்கவில்லை, மன கிளேசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்ற. ஒரு ஏலி உதடுகள் மட்டும் அசைவதை வச்சு, ஒரு தோற்றத்தை மட்டும் வச்சு என்ன பண்ணா? அந்த அண்ணால அவள் குடித்து வெறுத்திருக்கிறாள் என்ற முடிவுக்கு வருகிறான். இன்றைக்கு நம்ம எத்தனை பேரை தோற்றத்தை வச்சு எடை போடுறோம்? எடை போட்டு பேசுறோமா இல்லையா? நம்ம 4 வார்த்தை அவங்களை குறிச்சு கேட்டிருப்போம், நம்ம சில விஷயங்களை கண்ணால பார்த்திருப்போம், சில விஷயங்களை நம்ம யூகம் பண்ணிக்குவோம், அப்புறம் அதுக்கு கொஞ்சம் ஜோடி பண்ணுவோம். நமக்கு என்ன மேக்கப் போடுறோமோ அதை விட அதிகமான மேக்கப் அதுக்கு பண்ணுவோம்.
எல்லாம் பண்ணி பேசுறோமா இல்லையா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் ஒருவரையும் தோற்றத்தின்படி தீர்க்கிறதில்லை, நான் ஒருவரை தீர்த்தால் சத்தியத்தின்படி தீர்க்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? கொள்ளடிக்கிறது பாவம், கொலை செய்யறது பாவம், விபச்சாரம் பண்றது பாவம், பொய் சாட்சி சொல்றது பாவம், பிறருடைய இச்சிக்கிறதே பாவம், இப்படின்னு சொல்லிட்டு இவற்றை மட்டும்தான் பாவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் இயேசு வந்ததுக்கு அப்புறம் சட்டங்கள் எல்லாம் திருத்தப்பட்டாயிடுச்சு. வாயின் வார்த்தையில் பாவம் இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எப்படி யூனிஃபார்ம் இருக்கா? ஒரு யூனிஃபார்ம் பார்த்த உடனே இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்றோமா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றோமா? அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. அந்த யூனிஃபார்ம் பார்த்த உடனே இந்த கம்பெனி எம்ப்ளாயின்னு சொல்றோமா? அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிலயும் நிறைய யூனிஃபார்ம்ஸ் இருக்கு. இந்த சரீரத்துக்கு போடுறதுக்கு யூனிஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த யூனிஃபார்ம் வச்சு இந்த டினாமினேஷன் தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வருஷம் ஃபுல்லா 100% பெர்ஃபெக்ட் யூனிஃபார்ம்ல 100% கரெக்ட் டைம்க்குள்ள வந்திருக்கலாம் ஸ்கூலுக்குள்ள. அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு எந்த டீச்சராச்சும் சப்ஜெக்ட்ல மார்க் போடுறாங்களா? கிடையாது. நெவர் நெவர். இவங்க சொல்லி கொடுத்தது அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க, அதை வச்சு இவங்க அசைன்மெண்ட் கொடுத்து டெஸ்ட் வச்சு எக்ஸாம் வச்சு அதை வச்சுதான் ப்ரொமோட் பண்றாங்களே தவிர யூனிஃபார்ம் வச்சு எந்த ஸ்கூல்லயாச்சும் ப்ரொமோட் பண்றாங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு தோற்றத்தை வைத்து ஒரு யூனிஃபார்ம் வச்சு மற்றவர்களை நமக்கு தப்பா எடை போடுறோமா இல்லையா? கர்த்தர் யூனிஃபார்ம் வச்சு மார்க் போடுறது இல்ல. வசனத்தை நான் எப்படி உள்வாங்கி இருக்கிறோம், அந்த வசனத்தின்படி நான் எப்படி கீழ்ப்படிந்து வாழ்கிறோம், எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு கனி கொடுத்து வாழுகிறோம், இதை வச்சுதான் பரலோகம் நமக்கு மார்க் போடும். நோவா பேழையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். திராட்சரசம் குடித்து படுத்திருக்கிறார். இவனுடைய டிரெஸ் விலகி இருக்கிறது தெரியல. இப்போ அவருடைய பையன் காம் பார்த்து விடுது. இவன் என்ன பண்ணிருக்கலாம்? இவனே அப்பாவுடைய நிர்வாணத்தை ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருக்கலாம்? மூடி இருக்கலாம். ஆனா இப்ப காம் என்ன பண்ணல? அதை பண்ணல. தன்னுடைய சகோதர, இது ஒரு குடும்பத்துக்குள் நடக்குது, தன்னுடைய சகோதரர்கிட்ட போய் சேம் கிட்டையும் ஆப்பேதுகிட்டையும் சொல்றான். தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து விட கூடாதபடிக்கு தன்னுடைய தோளின் மேல பெட்ஷீட்டை போட்டுட்டு அப்படியே பின்பக்கமா வந்து அப்பா மேல போட்டுட்டு அப்படியே நிர்வாணத்தை பார்க்காம போய் விடுகிறாரு. இப்ப அவர் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணாரு? கானானை சபித்தார், பேரனை சபிக்கிறார். ஏன்? காம கத்தர் ஆசீர்வதி. கத்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா இந்த பூமியில அவனை யாராலையும் சபிக்க முடியாது. கானானை சபிச்சுட்டான். 2000 வருஷம் அந்த சாபத்தை அந்த சந்ததி சுமந்து கொண்டு செல்லுகிறது. இன்னும் படிக்கிறப்ப அது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குல்ல. ஆவிக்குரிய அர்த்தத்தில் நிர்வாணம் என்பது பாவம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் மூடுகிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்படும். அப்ப கர்த்தர் நம்முடைய பாவங்களை மூடி இருக்கிறாரே, அப்ப நான் அடுத்தனுடைய நிர்வாணத்தை நான் மூடணும்னு நினைக்கணும். அடுத்தனுடைய நிர்வாணத்தை மத்தவங்கிட்ட போய் அறிவிக்கணும்னு நினைச்சா அது பாவம். பாருங்க எந்த அளவிற்கு சபிக்கப்பட்ட சந்ததி. இந்த கானானையும் மற்ற புறஜாதிகளும் வைத்துதான் கர்த்தர் அந்த கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாக, செழிப்பான தேசமாக மாற்றுகிறார். மாற்றிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவங்க கையில இருந்து புடிங்க அவங்க கையில கொடுத்துட்டார். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கானானியருக்கெல்லாம் இந்த சாபத்திலிருந்து விடுதலையே கிடைக்குது. ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் கொடிய வியாதிப்பட்டிருக்கிறாள். ஆண்டவர் கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு எடுத்து போடுவது நல்லதல்ல. ஏன்? நாய் காம், நாய்க்குட்டி காணாம். நாய்க்குட்டி தான் சபிக்கப்பட்டது. ஆனா அவ சொல்றா, மெய்தான ஆண்டவரே, நாய்கள் தன்னுடைய எஜமானுடைய மேஜையிலிருந்து வெறும் துணிக்கைகளை தின்னுமே. ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, அவ சொல்ற ஆண்டவர்கிட்ட, நீங்க என்னமோ இந்த இஸ்ரவேல் ஜனம் தான் உம்முடைய ஜனம் உம்முடைய ஜனம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு தான் நீங்க ஆவியின் ஜீவனம் உள்ள வார்த்தைகளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஏராளமான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அவர்கள் உங்களுடைய வார்த்தைகளை புறக்கணித்து தள்ளிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வேண்டாம் தள்ளி விடுற உங்களுடைய வார்த்தைகளை நாங்க எடுத்து சாப்பிட்டுட்டு கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதங்களை நாங்க சுதந்திரிப்பாண்டவரே சொல்றோம். அதுதான் அது ஆவிக்குரிய அர்த்தம். சிறியவனுடைய விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷம் சபிக்கப்பட்ட சந்ததி அன்றுதான் ஆசீர்வாதத்தை பெறுகிறது. அல்லேலூயா. என்ன காரியம்? ஒருவருடைய நிர்வாணத்தை மற்றவர்களிடம் போய் சொல்லுவது. ஹஸ்பண்ட பத்தி, மாமனாரை பத்தி, மாமியாரை பத்தி, அம்மாவை பத்தி, அப்பாவை பத்தி, சகோதர சகோதரிகளை பத்தி, திருச்சபையில இருக்கிற சகோதர சகோதரிகளை பத்தி, அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்களை பத்தி, எத்தனை பேரை பத்தி நம்ம இப்படி அவர்களுடைய குறைகளை அடுத்த இடத்துல சொல்றோம். நமக்கு மற்றொருத்தில் பாவம் உண்டுன்னு தெரிஞ்சா ஒன்னே ஒண்ணுதான் திருச்சபை மக்கள் செய்யணும். போய் ரூம்ல போய்
அரைக்கதவை தாளிட்டு அந்தரங்கமாய் கத்தரிடத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு உண்மையான அன்போடும் வாரத்தோடும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னிடத்திலும் அநேக குறைகள் உண்டு, என்னோட சகோதர சகோதரிடத்திலும் இப்படிப்பட்ட குறைகள் உண்டு, அவற்றை எல்லாம் நீர் சரி செய்யும் ஆண்டவரே, மனமாற்றத்திற்கு நேராக நடத்தி செல்லும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கணும். நம்ம அந்தரங்கமாய் ஜெபித்தால் கத்தர் வெளியரங்கமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். லூக்கா 18:11, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தவங்களை போல நான் இல்லைன்னு சொல்லி கத்தர் ஸ்தோத்திரிக்கிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறை மத்தவங்க கிட்ட இருந்தது அப்படின்னா அதை ஓகேன்னு எடுத்துக்கோ. ஆனா இப்ப என்கிட்ட இல்லாத குறை ஒண்ணு அவங்க கிட்ட இருக்க வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணுவோம்? அப்படியே புஷ்னு ஊதுவோம். அச்சத பலூனா நம்ம ஊதி பெருசு பண்ணுவோம். பாவிகளை போல, ஆயக்காரரே போல இல்ல, விபச்சாரக்காரரே போல இல்ல. ரைட், ஆண்டவர் இயேசுவை போல நான் இல்ல அதனால ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசுவை போல மாறலன்னா பரலோகத்தின் வாசலே திறக்காதே. பாருங்க, மற்றவரிடத்துல இருக்கிற பலவீனங்களை வச்சு அந்த குறைகளோ அந்த அக்கிரமங்களோ என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் கர்த்தருடைய பார்வையில ஒருபோதும் நீதிமான் ஆக முடியாது. நம்ம எல்லாரும் சுமுத்திரையான கல் அவர் மட்டும்தான். அந்த கல்ல ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்மள வச்சு பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு மட்டமானவங்கன்னு தெரியும். அவங்க கிட்ட 10 விஷயங்கள் இருக்கலாம், ஆனா என்கிட்ட அந்த 10 விஷயங்களை விட கொடிதான ஒரு விஷயம் இருக்கலாம். அப்படி அவருடைய சாயலில் நாம பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கிறோமா அதைத்தான் யோசிக்கணுமே தவிர மற்றவர்களை குறை நிறைகளை வைத்து நான் என்னை அடைபோகக்கூடாது. அடுத்தது, அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில பாடங்களை கற்பிப்பதற்காக, அவர்களை கிறிஸ்துவின் வழியில் கொண்டு வருவதற்காக அநேக காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுமதிப்பார். இதுல யாருமே சபையில எக்ஸம்ஷனே கிடையாது. அப்படி அனுமதிக்கும் பொழுது நாம் அவர்களை பரிகாசம் பண்ணக்கூடாது, அவர்கள் வேதனைப்படும் பேசக்கூடாது. பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. எசேக்கியா ராஜா காலத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யறாங்க. பாவம் செய்கிறதுனால இவர் என்ன பண்றாரு? சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இவர்களை அசீரிய ராஜா செனகரிப் கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனத்தை தாழ்த்தி விட்டதுனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? மண்டபம் அதிகமாயிடுச்சு, ஆணவமும் அகம்பாவும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 25வது வசனத்தின் பின்பகுதி, இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். ஏன் நீ பண்ணலடா செனகரி, உன்னை நான் பயன்படுத்திட்டேன். ஏன் என் இஸ்ரவேல் ஜனங்களை நான் மனமாற பண்ணணும், என்னுடைய ஜனங்களை என் பக்கம் நான் திருப்பணும். அவர்கள் தவறான வழியில போயிட்டு இருக்காங்க, அவங்க என்னோட கரங்கோத்து நடக்கணும். அப்படி நடக்க வைக்கிறதுக்காக நான் உன் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் தான் உன்னை அதை செய்ய வச்சனே தவிர அதை நீயாய் செய்யவில்லை என்பதை மனதில் கொள் அப்படின்றார். சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி நீ செஞ்சதுக்காக நீ இப்படி மனமேட்டிமைக்கு இடம் கொடுத்ததுனால 28வது வசனத்துல சொல்றாரு, நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். கர்த்தர் மற்றவர்களை மனமாறத்துக்காக சில உபத்திரவங்களின் குகைக்குள்ள நடத்தி போடுவார். அப்படி அவர்கள் நடத்தப்படும் பொழுது அவர்களுடைய மனமாற்றத்துக்கு ஜெபிக்கணுமே தவிர, இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய நிலையில் நன்றாக இருக்கிறோங்கிறதுக்காக உடனே அந்த குகைக்குள்ள இப்ப கர்த்தர் நடத்தி கொண்டு செல்லுகிறவர்களை நம்ம மட்டமா நினைக்க, மேட்டிமையின் சிந்தையோடு நாம மற்றவர்களை தாழ்த்தி பேசவே கூடாது. அவங்களுக்கு போயிட்டாண்டா அப்படி பேசுகிறது யாருடைய சுபாவம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு ஒப்படுக்கப்பட்டது. யாருக்கு? மிருகத்துக்கு. அப்ப அது யாருடைய சுபாவம்? பிசாசுடைய சுபாவம். எது? பெருமையானவைகளை பேசுகிறது. சிலர் அப்படியே ரொம்ப பரம்பரை பெருமைகளை எல்லாம் பேசுவாங்க, குலப்பெருமை, கோத்திர பெருமை, இந்த பெருமையெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எங்க அப்பா அப்படி இருந்தாரு, எங்க அம்மா அப்படி இருந்தாங்க. நீ யாரா இருக்க? நம்ம யாரா இருக்கோம்? அதுதான் பரலோகம். ஒரு காலம் நம்ம அப்பா அம்மா ரொம்ப பக்திமான்களா கூட இருந்திருக்கலாம், அவங்க வைராக்கியமான கிறிஸ்தவரா இருந்தாங்கிறதுக்காக நம்ம பரலோகம் போயிட முடியுமா? இன்னைக்கு நாம திராட்சை காயத்தனம்னா நம்ம பல்லு கூசதான் செய்யும். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது, இதைத்தான் பரலோகம் பார்க்கும். பிலிப்பியர் 3வது அதிகாரம்
5, 6, 7 வசனங்கள். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். பவுல் தன்னை குறித்து சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க விருத்த சேதனம் பண்ணணும். ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையின் அடையாளம் அது. அதை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியார் எல்லாம் போய் பெண் கொண்டாங்க இல்லையா? அப்படி பெண் கொள்ளும் போது பிறக்கிறது அது சபைக்குட்படாது. கிராஸ் பிரீட் இல்லைன்னு அர்த்தம். எபிரேயரில் பிறந்த நான் எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குட நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். எனது நியாயப்பிரமாணத்தின்படி அந்த 10 பிரமாணங்களின்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஓகே. இன்னைக்கு திருச்செவ மக்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தன்னுடைய குலப்பெருமை எல்லாம் சொல்லிட்டு பவுல் இங்க என்ன சொல்றாரு? ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இன்னைக்கு பார்த்தோம்னா பவுலுடைய அப்பா அவ்வளோ ஒரு வெல்தி மேன். இன்னைக்கு ரேட்ல பார்த்தோம்னா பல ஆயிரம் கோடி சொத்துகளுக்கு அவங்க அப்பா அதிபதி. அவை எல்லாவற்றையும், அவங்க அப்பா இருந்த ஒரு பெரிய பதவி, இதை எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் கிறிஸ்துவுக்காக நல்லதையும் தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான பெருமைகளை பேசுகிற வாய்ங்கிறது தேவனுடைய பார்வையில் மிக 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 அருவருப்பான வாய். அடுத்தது, ஒருத்தர் பாவத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னா, விசுவாசத்தில் இடறி விழுந்திருக்கலாம், ஏதோ குற்றம் செஞ்சு மறுபடியும் அந்த பாவத்தை விட்டு வெளிவர முடியாம, அதை மேற்கொள்ள முடியாம ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த உலகம் என்ன பண்ணும்? டக்குன்னு அவங்களெல்லாம் அப்படியே ஒரு பாவம்னு ஒரு முத்திரை குத்தி நியாயம் தீர்த்து அப்படி ஒதுக்கி தள்ளிடும். புரியுதா? ஆனால் திருச்சபை மக்கள் அப்படி செய்யக்கூடாது. புரியுதா? காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்த நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவனே நம்மள சொல்லிக்கலாம், இல்லைன்னா சொல்லிக்கவே கூடாது நம்மள. யாக்கோபு 5வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் பொழுது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சகோதரனோ சகோதரியோ இடறி விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்க்க கூடாது. அவ்வளவுதாங்க, அவங்க விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான், இனி அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இல்ல, கர்த்தர் கிருபையின் காலத்தை கூட்டி கொடுக்கிறவர். ஒரு ராகாப் வேசிதான், ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய மார்க்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் இயேசுடைய வம்ச வரலாறுலயே அவ இடம் பிடிச்சிட்டாளே. ஒரு ரூத் சபிக்கப்பட்ட சந்ததியில் வந்தவதான், ஆனா தன்னை தாழ்த்தி தேவனுடைய சிந்தைக்கு, கிறிஸ்துவின் சிந்தைக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால அவள் இன்னைக்கு ஆண்டவருடைய வம்ச வரலாறுல இடம் பிடிச்சிட்டாளே. அந்த சந்ததிக்கே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாளே. அப்படி எத்தனை பேரை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு ரோமர் 11வது அதிகாரத்துல, அவர்கள் அவிசுவாசத்தில் நிலையாதிருந்தால் மீண்டும் மெய்யான திராட்சை செடியில் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அப்படி செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறாரே. 21வது வசனம், சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. இன்றைக்கு நாம் ஒரு கால் கர்த்தருடைய கிருபையில் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கலாம், அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தன்னுடைய சொந்த ஜனம் என்று அவர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை தான் சொல்லிக் கொண்டார். ஆனால் எப்பொழுது அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்களோ, தேவனுடைய கட்டளைகளை மீறி போட்டி கன்றுக்குட்டியை வணங்கினார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்களோ, எல்லா பாவத்தையும் செய்த பொழுது அவர்களை வனாந்தரத்திலேயே கர்த்தர் சாகடித்தார். ஒருவரையும் தப்ப விடவில்லை. என்னுடைய ஜனம் வார்த்தைக்கு வார்த்தை இந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து பெருமையாய் சொல்லிக் கொண்டிருந்த ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்தையே தப்ப விடாதிருக்கும் பொழுது அவர்களுடைய மீறுதலினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட புறஜாதியார்ல இருந்து வந்த ஜனம் நம்மள மட்டும் நம்மளுடைய அக்கிரமத்துல இருந்து தப்ப விட்டுருவாரா? அதுதான் எங்க பவுலுடைய கேள்வி. பாருங்க, அவர்களுடைய கிருபையின் காலத்துல அவர்கள் எப்பொழுது மனம் திரும்பினாலும் பரலோக ராஜ்யம் அவர்களுக்குள் பிரவேசிக்கும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளி நம்மை பிரகாசிக்க வைக்கிறவர்னால மற்றவர்களை பிரகாசிக்க வைக்க முடியாதா? முடியும். அவர்களுக்காக நம்ம போய் பரிந்து பேசி ஜெபம் பண்ணோம்னா நாம கிறிஸ்தவர்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு அழகா ஒரு ஓமை சொல்லுவார். அந்த ஓமையில தோட்டத்துல நிறைய விதமான மரங்கள் இருக்கு. எஜமான் வராரு,
ஒரு மரத்துக்கிட்ட வந்துட்டு, என்னப்பா இவ்வளவு வருஷமா இதுக்கு எல்லாம் பிரயாசப்படுற, இதுல ஒரு கனியும் இல்ல, ஒரு பலனும் இல்ல, இது தானும் பலன் கொடுக்கல, மற்றவற்றையும் கெடுத்து கொண்டு இருக்கிறது, இத முதல்ல நீ தூக்கி போட, வெட்டி போடுன்னு சொன்ன உடனே அங்க இருந்த அந்த தோட்டத்துக்காரன் என்ன சொல்றான், ஊழியக்காரன் அந்த எஜமான் கிட்ட, இன்னும் கொஞ்சம் தவணை கொடுங்க, இன்னும் ஒரு தவணை கொடுங்க, நான் மறுபடியும் இதுக்கு நல்லா கொத்தி விட்டு நான் எரு போடுறேன், அப்புறம் மறுபடியும் அது கனி கொடுக்கலாம், நீ சொன்னபடியே செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஓமையில அந்த தோட்டக்காரர் பிதா, அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு, அங்க இருக்கிற மரங்கள்லாம் நம்ம நாளைக்கு கனி கொடுத்துருவோம், நாளைக்கு கனி கொடுத்துருவோம், மனம் திரும்புவோம் ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவருக்காகவும் தான் கிருபையின் காலத்தை கூட்டி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம உயிரோடு இருக்கிறோங்கிற ஒரு காரணம், நாம பரிசுத்தவான்களும் அல்ல, நீதிமான்களும் அல்ல, நாம் கிறிஸ்துவின் சிந்தையில் பூரணப்படுவதற்காக கிருபையின் காலத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். விழுந்து போனவர்களை குறித்து நாம பரிகாசம் பண்ணி பேசக்கூடாது. ஹல்லேலூயா. பரிகாச வாய் தேவனுடைய பார்வையில் மிக 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 அருவருப்பான். அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம பிரயாசப்படணும், அவர்களை போய் தேற்றி விடணும். பிரதர் சிஸ்டர், பாவம் செஞ்சுட்டு கர்த்தரோட நம்ம ஜெபிப்போம், நம்ம கர்த்தரோட ஒப்புரவாகும், கர்த்தர் நம்ம மறுபடியும் நம்மளை நடத்துவார், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மறுபடியும் தட்டி கொடுத்து அவர்களை தூக்கி எழுப்பி நிறுத்த வைக்கணும். அவர்களை மறுபடியும் குட்டி 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 கீழே ஒரேடியா படுக்க வைக்க நினைக்கவே கூடாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த மிரியாம் தன்னுடைய சகோதரனை பெற்ற தாயே என்ன பண்ணிட்டாங்க, நாணல் பெட்டியில் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அவளுக்கு என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடி போறா. பாருங்க, நீங்க நம்ம நிறைய சம்பவங்கள் எல்லாம் பாக்குறோம். திடீர்னு ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்தா என்ன ஆகுது, எத்தனை பேர் மரித்து போகிறத நம்ம நியூஸ்ல கேள்விப்படுறோம். அந்த சின்ன வயசுல அந்த மிரியாம் தன்னோட உயிரை கூட பெருசா மதிக்கலைங்க. தனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு அந்த பெட்டிக்கு பின்னாடியே போறா. அந்த பார்வோன் குமார்த்திட்ட பேசி மறுபடியும் மோசே அவங்க தாய்கிட்டே வந்து வளரும்படியாக புத்திசாலித்தனமா அவ செயல்படுகிறாள் அந்த சின்ன வயசுல. புரியுதா? ஆனால் வளர வளர இப்போ உள்ள கலைகள் வளருது. நல்ல விதைகள் மட்டும்தான் கிறிஸ்தவனுக்குள்ள வளரணும், கலைகள் வளரக்கூடாது. இப்ப என்ன பண்றாங்க, இவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்த சிப்போரால் நிமித்தம் இப்போ மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசுகிறார்கள். ஏன்னா அவன் வந்து மீதியான் தேசத்து ஸ்திரியை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். இந்த மீதியான் எப்படி வந்தாங்க, ஆபிரகாம் கேத்தூராலையும் விவாகம் பண்ணியிருந்தார். ஆபிரகாமுக்கும் கேத்தூராலுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் ஒரு பையன் தான் மீதியான். தான் உயிரோடு இருக்கும் பொழுதே இவர்களுக்கெல்லாம் நன்கொடைகளை கொடுத்து இவங்களை தீசாக்க விட்டு தூரம் அனுப்பிச்சிட்டான். அப்படி மீதியான் வந்து செட்டில் ஆன தேசம் தான் மீதியான தேசம். அந்த வம்சத்தில் வந்தவதான் இந்த சிப்போரால். கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை அவன் நடத்தி கொண்டு வருகிறான். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய தலைமைத்துவ பதவி இல்லையா? ஒரு மோசைக்கு மனைவியா இருக்கிறான்னா அது எவ்வளவு ஒரு பெரிய பதவி. அப்ப இவர்களுக்கு என்ன ஆகுது, அவள் மீது பொறாம, ஒரு காழ்ப்புணர்ச்சி, இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. எத்தியோப்பிய ஸ்திரீ நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. வெளியே என்ன வேணாலும் பேசலாம், உள்ள எண்ணத்தை வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும், அவர்கிட்ட நம்மளால ஒன்னையும் மறைக்க முடியாது. இப்ப மிரியால் இப்படி மிரியாம் பேசுனதுனால கர்த்தர் இப்ப என்ன பண்ணாரு, அவளுக்கு வெண் குஷ்டத்தை கொடுத்தார். இப்ப என்னாச்சு, அந்த குஷ்டம் சரியாகிற வரைக்கும் அவள் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டாள். ஒரு தனிப்பட்ட மனுஷி செஞ்ச பாவத்தினால ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணமும் தடைபட்டது, ஒட்டுமொத்த சபையருடைய முன்னேற்றம் தடைபட்டது. இதுதான் சபையின் சட்டத்திற்கும் உலகத்தின் சட்டத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். உலகத்துல ஒரு குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் போய் கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னா அந்த மனுஷருக்கு மட்டும்தான் நீதிபதி என்ன பண்ணுவாரு, மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுப்பாரு. அவங்க ஒய்ஃப்கோ பிள்ளைகளுக்கோ அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்படி எல்லாம் குடும்பத்தாருக்கெல்லாம் தரமாட்டாங்க. கரெக்டா? ஆனா திருச்சபை சட்டம் அப்படி அல்ல. ஒருத்தர் செஞ்சா ஒட்டுமொத்த சபையும் பாதிக்கும். மொழிகள் 26, 28ல இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். இப்ப சிலர் எல்லாம் பார்த்தோம்னா வாயை திறந்தாவே மற்றவர்களை பரியாசம் பண்ணுகின்ற வார்த்தைகள் தான் வரும். இப்ப எப்படி ஆண்டவர் இயேசுகிட்ட ஒரு கூட்டம் வந்து பேசி என்னது, அவரிடத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், அவரிடத்துல என்ன குறையை கண்டுபிடிக்கலாம், அந்த ஒரே நோக்கத்தோட பேசுவாங்க. இன்னும் சிலர் ரொம்ப நம்மள புத்திசாலின்னு நினைச்சிட்டு போட்டு வாங்குவாங்க. என்னது, அப்படி போட்டு வாங்கி அதை வச்சு ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் வாசிப்பாங்க. அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு இன்னைக்கு சபைக்குள்ள. ஒவ்வொரு மனுஷரிடத்திலும் குறை நிறை இருக்கும், சதவீதம் தான் மாறும். புரியுதா? ஒருத்தட்ட 10% குறை இருக்கலாம், 90% நிறை இருக்கலாம். இன்னொருத்தட்ட 10% நிறை இருக்கலாம், 90% குறை இருக்கலாம். சதவிகிதம் தான் மாறுமே தவிர குறை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. ஒரு பாவம் செய்யாத நீதிமான் உலகத்தில் கிடையாது. புரியுதா?
அதனால ஒரு உறவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கொள்ளணும். நாம் பாவியா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை தேடி வந்து தெரிந்து கொண்டு நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மை அவருடைய அன்பின் கயிறுகளினாலே இழுத்து கொண்டிருக்கிறார். அதனால நாம இன்றைக்கு மற்றவர்களுடைய சூழ்நிலையை வைத்து நம்ம பேசிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு உறவை ஏத்துக்கும் பொழுது குறையோட ஏத்துக்க பழகணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ அன்பு. ஒரு குறையுள்ள ஹஸ்பண்டை ஏன் நம்ம கையில கொடுத்திருக்கார்? ஒரு குறையுள்ள மனைவியை ஏன் நம்ம கையில கொடுக்கிறார்? குறையுள்ள பிள்ளைகளை ஏன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார்? நான் கிறிஸ்துவின் அன்பினாலே அவர்களுக்கு சிலுவையை சுமந்து அவர்களை நான் கிறிஸ்துவுக்குள் மறுரூபப்படுத்துவதற்கு நான் பிரயாசப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் கர்த்தர் நம்ம கிட்ட கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம சிலுவையை சுமக்கும் பொழுதுதான் நாம் இன்னும் கிறிஸ்துவின் சாயலில் பூரணப்படுகிறவர்களா இருப்போம். புரியுதுங்களா? ஒருத்த அவர் டெய்லி ஒரு பர்டிகுலர் டைம் பிக்ஸ் பண்ணிட்டு மெடிடேஷனுக்கு உட்கார்றாரு. முதல் நாள் ஓகேவா, ஒரு பொண்ணு அப்படி நடந்து போகுது. இப்ப நடந்து போறப்போ அந்த கொலுசு சத்தம் கேக்குது இவருக்கு. சோ இவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் காதுக்கு பஞ்சு வச்சுட்டு 2வது நாள் மெடிடேஷன்ல உட்கார்றாரு. ஓகேவா, கண்ணுல பாத்துட்டாரு, டிஸ்டர்ப் ஆயிட்டாரு, கண்ணை கட்டிடுறாரு. இப்ப 3வது நாள் அந்த பொண்ணு மல்லிப்பூ வச்சுட்டு வரா, மூக்குல வாசம் எட்டிருச்சு, மூக்கையும் கட்டிட்டாரு. இப்ப 4வது நாள் உட்கார்றாரு. புரியுதா? அந்த டைம் வருது, அவ வந்திருப்பாளா? கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கட்டியாச்சு. இப்போ மனசு நினைக்குது, இந்நேரம் வந்திருப்பாளா, அவ போயிருப்பாளா? தனியா போய் காட்டுக்குள்ள போய் ஒருத்தர் அங்க ஒரு டென்ட் போட்டு ஒரு தனி ஆளா இருந்தா அவர் பாவம் செய்ய போறதே இல்லை. கூட யாருமே இல்லையே, பாவம் செய்யாம வாழலாமே. உங்களுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் வீட்டை கொடுத்து உறவுகளை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்திருப்பார். இந்த வீட்டிலே நீங்க அந்த அற வாழ்க்கை வாழணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்குள்ள, கர்த்தர் கொடுத்த திருச்சபைங்கிற குடும்பத்துக்குள்ள, கர்த்தர் கொடுத்த இந்த உலகத்துக்குள்ள அவருடைய சத்தியத்தின்படி அறமான வாழ்க்கை வாழ்றோம்னா இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. யாருமே இல்லைன்னா நம்மகிட்ட பேசுறதுக்கே யாரும் இல்லைன்னா நம்ம என்ன பாவமான வார்த்தை பேசிட்டு போறோமா? யாருமே இல்லைன்னா நம்ம என்ன பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் வரப்போகுது? கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அப்பதான் நமக்கு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும். ஆனா அந்த சந்தர்ப்பங்கள்லயும் பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ளுவதுதான் கிறிஸ்தவனுக்கு இருக்கிற சேலஞ்ச். எங்க அப்பா என் கையில கொடுத்திருக்கிறார், என்ன நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிறார், இதை நான் சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி என் கையில கொடுத்திருக்கிறார். சோ அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணாம அதை செஞ்சு முடிக்கணும். அதுதான் எனக்கு இருக்கிற சேலஞ்ச். ஒரு பழமொழி இருக்கு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குற்றத்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த உலகத்துல நமக்குன்னு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. திருச்சபை மக்கள் இன்னைக்கு நிறைய என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு யாரும் தேவையில்லை. ஒரு பில்கேட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு அவங்க எவ்வளவு லட்சம் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அதை தயார் பண்றதுக்கு பலர் தேவை. அவங்க ஓட்டுற ஒரு வாகனத்தை தயார் பண்றதுக்கு நிறைய பேர் தேவை. அவங்களோட ஒவ்வொரு காரியத்தை அவங்க சாப்பிடுறாங்களே அதை சமைக்கிறதுக்கு நிறைய பேர் தேவை. அவங்களோட அன்றாட காரியங்களை பாக்குறதுக்கு நிறைய பேர் தேவை. நான் சொல்றேன், நம்முடைய காரியங்களை பார்ப்பதற்கு நமக்கு ஆள் தேவையோ இல்லையோ, திருச்சபை மக்களுடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கணும், நான் எங்க அப்பாவை காட்டுறதுக்கு தேவை. எனக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே, கிறிஸ்து வாசமா இருக்கிறாரே, இந்த கிறிஸ்துவை நான் காட்டுவதற்காவது என்னை சுற்றி சில ஒரு ஜனங்கள் வேணும் நினைச்சா மட்டும்தாங்க நம்ம கிறிஸ்தவன். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா உடனே எனக்கு அவங்க வேண்டாம், உடனே இவங்க வேண்டாம், இந்த சொந்தம் வேண்டாம், எனக்கு இந்த பந்தம் வேண்டாம். என்ன சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்? நம்ம எங்க போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போறோம்? எங்க பரலோகத்துக்கு போய் போறது? எப்படி டோர் ஓபன் ஆகும்? ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்மை தள்ளுகிறவரா இருந்தால் இன்றைக்கு நம்ம ஒருபோதும் இப்ப சபைக்குள்ள வந்திருக்க முடியாது. கரெக்டா இல்லையா? கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாய் அவர் தீர்க்கிறவராய் இருந்தால் நம்ம எப்பொழுதே நிர்மூலமாகி அழிந்து போயிருப்போம். ஒருத்தர் கூட மிஞ்சி இருக்க மாட்டோம். புரியுதுங்களா? இன்னும் அவர் சொல்றாரு, உன் கண் இடர் உண்டாக்கினால் கண்ணை பிடுங்கி போடு, கை இடர் உண்டாக்கினால் கைய தரித்து போடு, கால் உனக்கு இடர் உண்டாக்கினால் காலை வெட்டி போடு. அப்படி நம்ம திருச்சபையில இருக்கிற ஒருத்தரா செஞ்சோமா? எனக்கு நல்லா தெரியும், எனக்கு 2 கண்ணு இருக்காது, 2 கை இருக்காது, 2 காலும் இருக்காது, மீதி மட்டும் தான் எனக்கு இருக்குன்னு நல்லா தெரியும். அவ்வளவு நம்ம பண்றோமா இல்லையா? தப்பான காரியங்களுக்கு தீவிரித்து ஓடுகின்ற காட்கள், தவறான வார்த்தைகளை பேசுகின்ற வாய், இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிற கண், இதெல்லாம் தரித்து போடணும்னு நினைச்சா நம்ம அத்தனை திருச்சபை மக்களும் இன்னைக்கு எல்லாருமே ஹேண்டிகேப் லிஸ்ட்ல தான் இருப்போம். கரெக்டா இல்லையா? அடுத்தது புரட்டு வாய்ங்க. கர்த்தர் நீதிமொழிகள் 8:13 சொல்றாரு, புரட்டு வாயை கர்த்தர் வெறுக்கிறார். இந்த அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் பவுல ரோமாபுரிக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில இவங்க மெலித்தான்னு ஒரு தீவுக்கு போறாங்க. அங்க ஒரே குளிரு. அதனால இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, விறகெல்லாம் போட்டு நெருப்பு முட்டி அந்த நெருப்பு சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பவுலும் சில விறகுகளை எடுத்து போடுறாரு. போடும் பொழுது அந்த விறகுல இருந்து ஒரு விரியன் பாம்பு குட்டி என்ன பண்ணுது,
பவுலுடைய கையை கவிழ்ச்சி. தீவுல இருக்கிற மக்கள்லாம் இந்த மனுஷன் கொலைபாதகன், எருசலேம்ல இருந்து இவனுடைய பாவம் இவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று தங்களுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாங்க. பாருங்க, மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் இப்படி வந்துட்டா நம்ம மனசுல என்ன தோணுது? கேக்குறப்போ வாயில சொல்லுவோம், சிஸ்டர் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்கவே கூடாதே அப்படின்னு வெளியே பேசுவோம். உள்ள இவங்க யாரு, எப்பேற்பட்ட ஆளு, கர்த்தர் கரெக்டா இவங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். அவன் சீக்கிரம் சாவான்னு பாக்குறாங்க. பாருங்க 6வது வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி எத்தனை பேர் நம்ம அழிஞ்சு போகணும், கஷ்டப்படணும், நஷ்டப்படணும், ஒளிஞ்சு போகணும், எத்தனை பேரை குறிச்சு திருச்சபை மக்கள் தங்களோட மனசுல நினைச்சுக்கிட்டு ஜபம் பண்றவங்க இருக்கிறாங்க, உபவாசம் பண்றவங்க இருக்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க அவர்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மத்தவங்களுக்கு நடந்தா அவங்க ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க அதனாலதான் ஆச்சு. அந்த மாதிரி நமக்கு நடந்ததுன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, நமக்கு ஒரு இழப்பு வந்ததுன்னா, நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நமக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவோம்? பிசாசு எங்களை சோதிக்கிறான் சிஸ்டர். சோதனை மேல சோதனை தாங்க முடியல. இப்படி எல்லாம் வாயில பிரச்சனை இருக்கா? அதுக்கு பேசாம நம்ம ஊமையாவே இருந்துட்டா பெட்டர்னு நினைக்க தோணுது இல்ல? அப்படியே ஊமையா இருந்தா கூட பாதி பாவத்துல இருந்து தான் தப்பிக்க முடியும். இதை உள்ள நினைச்சாவே முடிஞ்சு போச்சுட்டாரு. நமக்குன்னா ஒண்ணு நினைக்கிறோம், அடுத்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு நினைக்கிறோம். ஒன்று திருச்சபை மக்கள் மனசுல வச்சுக்கணும், நேற்று பக்கத்து வீட்டில் அடித்த பூகம்பம் நாளைக்கு நம்ம வீட்டுல வராதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. போன மாசத்துல நம்முடைய திருச்சபை குடும்பத்துல ஒரு சகோதரருக்கோ ஒரு சகோதரி வீட்டிலேயோ வந்த ஒரு பெருங்காற்று, புயல், வெள்ளம் நமக்கு அடுத்த மாசம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அடுத்தவர்களுடைய நிலையை பார்த்து நாம் பரியாசம் பேசினோம் என்றால் அது நமக்கு வராதுன்னு ஏதாச்சும் நிச்சயம் இருக்கா? அப்போ அவர்களுக்காக நாம உதவி செய்யணும். அவர்கள் அதை மேற்கொள்ளுவதற்கு நம்ம ஜபத்தின் மூலமாக, பொருளின் மூலமாக உதவி செய்யதான் பார்க்கணுமே தவிர உடனே அடுத்தவர்களுக்கு கஷ்டம் வந்த உடனே இப்படி யோசிக்கவே கூடாது. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் பவுல் பாவம் செஞ்சுட்டவர்னு நினைக்கிறாங்க. இப்போ பவுலுக்கு ஒண்ணுமே ஆகல, சாகலன்னு பாத்துட்டாங்க. உடனே இப்ப என்ன நினைக்கிறாங்க பாருங்க, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இப்ப இன்றைக்கு திருச்சபை மக்கள் எத்தனை பேரு ஹீரோ வர்ஷிப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் நிறைய பேர் மூலமாக நம்மளை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவார். சுவிசேஷகர்கள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, பலர் மூலமாக கர்த்தர் நம்மை, ஏன்னா ஒரு ஆத்தும ரட்சிப்புங்கிறது பலர் சம்பந்தப்பட்டது, ஒட்டுமொத்த திருச்சபையும் சம்பந்தப்பட்டது. இதுல யாரையும் நம்ம ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடாது. கர்த்தர் தான். கர்த்தரால் நமக்கு நன்மை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். இது ரெண்டுக்கு நமக்கு வித்தியாசம் புரியாம நம்ம அவர்களை என்ன பண்ணிடுறோம்? ஹீரோ வாக்கிறோம். இன்னைக்கு திருச்சபையில இது நடக்குது. சிலர் என்ன பண்ணிடுறாங்க, தீர்க்கதரிசிகளை அப்படியே ஹீரோ மாதிரி தூக்கி வச்சிடறாங்க. அவங்க ஒழுக்கமா இருந்தவங்களையும் இவங்க பெருமையை பேசியே கீழே டமான்னு விழ வச்சுட்டாங்க. அப்படி விழுந்து போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? இது காரணம் யாரு? சபை மக்கள் தான். பாருங்க, ஏரோது பேசுறான், ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இது தேவனுடைய வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சபை மக்களுக்கு பிசாசுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மகிமை யாருக்கு போனோம்? கர்த்தருக்கு போனோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நல்ல மேய்ப்பனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், ஒரு நல்ல தீர்க்கதரிசி எங்களோட சபைக்கு நீங்க கொண்டு வந்தீங்கப்பா. அவர்கள் மூலமாக நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, உம்முடைய நாமம் மையப்படுவதா. ஹல்லேலூயா. உடனே தூக்கி ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடாது. இன்னைக்கான திருச்சபையில ஒரு கூட்டமே அதை பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது கலகத்தை உண்டு பண்ணுகின்ற காரியங்கள். இன்னைக்கு திருச்சபைகள்ல உலகம் முழுவதும் இந்த பாதிப்புகள் இருக்கு. குடும்பத்துக்குள்ள நிறைய கலகங்கள், நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். பாருங்க, அன்னைக்கு சபையில கோராகு, தாத்தாக, அப்ராஹாம் அவங்களாம் என்ன பண்றாங்க? மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இப்ப கர்த்தர் உங்களோட மாத்திரம் தான் இருக்கிறாரா? எங்களோட இல்லையா? எங்களை கொண்டு பேச மாட்டாரான்னு இவங்களும் தூப கலசங்களை எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இப்ப என்ன நடந்துச்சு? இந்த கோரான், தாத்தானா, அப்ராஹாம் இவங்களுடைய பிள்ளைகள், இவங்களுடைய குடும்பங்கள், இவங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் பூமி பிளந்து அப்படியே உயிரோடு பாதாளத்திற்குள் இறங்குகிறார்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தப்பு செஞ்சதே இவங்க, அவங்க பொண்டாட்டிங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பிள்ளைகள், அந்த குழந்தைங்க எவ்வளவு கதறி இருப்பாங்க. உயிரோடு பாதாளத்துக்குள்ள இறங்குறதுன்னா சாதாரண விஷயமா? ஐயோ, நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? எங்க அப்பா தானே பேசினாரு, நாங்க ஏன் இப்படி உயிரோட போறோமே, இப்படி நாங்க பாதாளத்துல இறங்குறோமே, என்ன கத்து இருப்பாங்க. இன்றைக்கு திருச்சபை மக்கள் பிள்ளைகளுடைய தலையின் மீது
தேவனுடைய கண்களில் இரக்கத்தையும் தயவையும் ஆசீர்வாதத்தையும் தான் அவங்க தலையில வச்சுட்டு போகணுமே தவிர சந்ததியின் மீது தேவனுடைய கோபத்தையோ அல்லது மற்றவருடைய சாபத்தையோ தயவு செய்து வைத்து விட்டு போயிடக்கூடாது. ஜாக்கிரதையர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிக்கிற தேவன். ஆனால் அவருக்கு பயந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நன்மை செய்கிற தேவன். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள அந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு எத்தனை வார்த்தைகளினால நம்ம கலகத்தை உண்டு பண்றோம். பிள்ளைகளுக்கு தப்பான காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கறது, வாயின் வார்த்தையில உஷாரா இருக்க சொல்லி கொடுக்கறோங்கிற பேர்ல நம்ம தீமையானதை சொல்லி கொடுத்து விடக்கூடாது. சிலர் சொல்லி கொடுப்பாங்க, அவன் ஸ்கூல் எல்கேஜி பிறந்துட்டு பென்சில் பாக்ஸ பத்திரமா வச்சுக்கோ, பென்சிலை பத்திரமா வச்சுக்கோ, யாருக்கும் கொடுத்துறாத, யாருக்கும் கொடுத்துறாத, கொடுத்துறாத கொடுத்துறாத கொடுத்துறாத. அவங்க ஒரு காலத்துல அப்பா அம்மாக்கே கொடுக்க மாட்டான். பரலோகம் என்னத்தை கொடுக்க போகுது அவங்களுக்கு? விதைக்கிறது தானே கிடைக்கும். அப்ப என்னத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு? மீகா 6ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். கள்ளத்தராசும் கள்ள படிக்கிறவர்களும் உள்ள பையும் இருக்கும் பொழுது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. ஒண்ணு வெயிட்லயே சிலர் மோசடி பண்ணுவாங்க. சில எல்லாரையும் சொல்ல முடியாது, சிலர், புரியுதா? ஒரு 1 கிலோ எடை போட்டாங்கன்னா அதுல ஒரு 50 கிராம் 100 கிராம் ஆச்சு கம்மியா இருக்கும். உலக பிரகாரமான ஒரு அர்த்தம், புரியுதா? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு நியாயம். ஒரு சிலரால நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு பிடிக்காதவர்களுக்கு ஒரு நியாயம், நம்ம குடும்பத்தாருக்கு ஒரு நியாயம், மற்றவரோட குடும்பத்தாருக்குன்னா ஒரு நியாயம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. தாவீது தீர்க்கதரிசி பத்சேபாளுடைய காரியத்தில் பாவம் செய்ததுக்கு அப்புறம் பேசுறாரு. இப்போ தீர்க்கதரிசி சரி இவர் ஆல்ரெடி ஆடு மேய்ச்சவராச்சே, அதனால ஆட்டை வச்ச ஒரு கதையை சொல்றாரு. கதையை கேட்ட உடனே உணர்ச்சி பொங்க இப்ப தாவீது என்ன சொன்னாரு? அந்த காரியத்தை செய்தவன் கொலைக்கு பாத்திரனா இருக்கிறான். ராஜா, அது வேற யாரும் இல்ல, நீங்க தான் அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்ணிருக்கணும்? இப்ப அது தான் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும்? அம்னோன் தாமாரை சீரழித்து விடுகிறான். இந்த பாவத்தை, இந்த தவறை, குற்றத்தை தேசத்துல வேற யாராச்சும் செஞ்சிருந்தா தாவீது என்ன தண்டனை கொடுத்திருப்பார்? ஆனா அது தன்னுடைய மகன்கிறதுனால என்ன பண்ணிட்டார்? உயிரோட விட்டாரா இல்லையா? ஒரு தண்டனையும் கொடுக்கல தானே? இதுதான் நாமளும் பண்றோம். யோபுவ போல எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்லாம் நிறைய பேர் ஜெபிக்கிறவங்க உண்டாங்க. சும்மா ஒண்ணு ரெட்டிப்பா கத்தர் கொடுத்துடல. அவர்கிட்ட அந்த நல்ல கேரக்டர்ஸ், சூப்பரான கேரக்டர்ஸ், அதுல ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கலாம். யோபு 31ஆவது அதிகாரம் 38 - 40 வசனங்கள். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் பீனல் கோட் இருக்கு. இங்க யாராச்சும் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அந்த தப்புனால பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த உடனே அவங்க விசாரிச்சு என்ன பண்ணுவாங்க? குற்றப்பத்திரிகையை கோர்ட்ல தாக்கல் பண்ணுவாங்க. நீதிபதி அந்த வழக்கை விசாரிச்சுட்டு வாதங்கள், பிரதிவாதங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு குற்றம் செய்தவருக்கு இந்தியன் பீனல் கோட் படி என்ன தண்டனையோ தண்டனை கொடுப்பார். இதுதான் தேசத்தின் நடைமுறை. கரெக்டுங்களா? யோபு மட்டும்தான் ஒரு செல்ஃப் பீனல் கோட், தனக்குன்னு தான் ஒரு பீனல் கோடையே வகுத்திருக்கிறாருங்க. நம்ம எப்பாச்சும் நிலம் பேசியிருக்கா? நம்ம பேசாதுன்னு நினைக்கிறோம்ல. ஆனா யோபு சொல்றாரு பேசுங்கிறாரு. ஏன் பேசுதான்? அந்த நிலத்துல வேலை செஞ்சவங்களுக்கு யோபு நியாயமான கூலி கொடுக்காம பாரபட்சமா கூலி கொடுத்திருந்தால், அதன் படைச்சால்கள், அந்த உலரத்துக்கு டூல்ஸ் பயன்படுத்துவோம், அறுவடைக்கு டூல்ஸ் பயன்படுத்துவோம், அந்த படைச்சால்கள்லாம் யோபுக்கு விரோதமா அழுகிறது உண்டானால், அங்க கூலி கொடாமல் அந்த பயிரிட்டவர்களின் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினதும் உண்டுமானால், சில இடத்துல வேலை செய்ய வைப்பாங்க. 8 மணி நேரம் கவர்மெண்ட் வகுத்திருக்கு, நியாயமா 8 ஹவர்ஸ் ஷிப்ட். சிலர் 10 மணி நேரம், சிலர் 12 மணி நேரம், ஓவர் டைம் மேல ஓவர் டைம், புரியுதா? 14 மணி நேரம், 16 மணி நேரம்லாம். இல்லையா? பரவாயில்ல, எந்த வேலையும் சேர்த்து முடிச்சுட்டு போயா அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணுவாங்க? இன்னும் சேர்த்து வேலை வாங்கிட்டே இருப்பாங்க, புரியுதா? அப்படி நான் உபத்திரவப்படுத்தினதும் உண்டானால், அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நிலத்துல கோதுமைக்கு பதிலா முள்ளு முளைக்கட்டும் சொல்றாரு. சொல்ல முடியுமா நம்மளால? வார் கோதுமைக்கு பதிலாக காலையும் முளைக்கூடாது. இப்ப நான் ஒரு சிட்டால் வேலைக்கு போறேன் ஒரு கட்டடத்துல. இன்னைக்கு சிட்டாலுக்கு நியாயமா 800 ரூபாய் கூலி, மார்க்கெட் ரேட், ஓகேவா? இப்ப நான் ஒரு கட்டடத்துல வேலைக்கு போறப்ப என் மனசுல என்ன தோணும்? எனக்கு இன்னைக்கு 800 ரூபாய் அந்த கான்ட்ராக்டர் கூலி கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்போட நான் போவேன். இப்ப நான் ஒரு பில்டிங் கட்டுறேன், எனக்கு கட்டட வேலை செய்ய ஒருத்தர் வராங்க, அதுல சிட்டாலுக்கு 800 ரூபாய் கேக்குறாங்க. இப்ப என் மனசுல என்னங்க பெரிய வேலை செஞ்சீங்க, என்னங்க காலையில வந்தது 9 மணிக்கு, சாயந்தரம் கரெக்டா 5 மணிக்கு எல்லாம் கிளம்புறீங்க. அவர் 8 மணி நேரத்துக்கு என்னதுங்க இவ்வளவு கேக்குறீங்க? ஒரு 100 200 குறைங்க, 600 ரூபாய் தாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இது பாவம். அப்போ நான் கர்த்தருடைய பிள்ளைனா, நான் 800 ரூபாய் அந்த வேலைக்கு நான் எதிர்பார்க்கிறேன்னா,
அடுத்தவங்களுக்கு ஒண்ணு நான் 800 ரூபாய் கொடுக்கணும், இன்னும் கத்தரால் நான் அதிகமா ஆசீர்வதிக்கப்படணும்னா அவங்களுக்கு 850 900 ரூபாயோ கொடுக்கணும். நான் வேலை செஞ்சா எனக்கு இப்படி ஒரு கூலி வேணும்னு நினைக்கிறேனே, அப்ப அடுத்தவங்க என்கிட்ட வேலை செய்யறப்போ அவங்களுக்கும் நான் அந்த மாதிரி கொடுக்கணும், படி அளக்கணும். புரியுதா? இப்படியெல்லாம் கள்ளத்தராசு கள்ள படிக்கிறர்கள் யார்கிட்டயாச்சும் இருந்தால் கத்தர் சொல்றாரு, நான் அவர்களை அருவருப்பேன். அடுத்தது, எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் யாரை குறித்தும் தயவு செய்து பொய் குற்றச்சாட்டு சொல்லாது. புரியுதா? நீதிமொழிகள் 12:22 சொல்லப்பட்டிருக்கு, பொய் உதடுகள் பாவமானது. அந்த நாபோத்துடைய தோட்டத்தை அபகரிப்பதற்காக ஆகாபுடைய மனைவி ஏசபேல் என்ன பண்றா? அவனுக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவனை கொலை செய்ய பிளான் பண்றா. கடைசியில ஏசபேலுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கிச்சு. அடுத்தவங்க பேசினா அது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற காரியம். ஜெனரலா நம்ம ஒரு நிறைய தவறு பண்ணுவோம். என்ன தெரியுமா? மெயினா அடுத்தவங்களை பற்றி அந்த கிசுகிசுக்கிற வார்த்தை, பொறாமையில பேசுகிற வார்த்தைகள், யூகங்களின் அடிப்படையில பேசுறது, நிறைய தப்பு பண்ணுவோம். இந்த நாமளா புரியுதா? ஒரு சின்ன விஷயத்தையும் மிகைப்படுத்தி பேசுறது, இது எல்லாமே பாவமான காரியம். அல்லேலூயா. அப்ப யோசிச்சுக்கோங்க, நம்மளுடைய வாயில வார்த்தைகள். அடுத்தது சுயநீதி. இன்னைக்கு திருச்சபை மக்கள்கிட்ட அது ஒரு பெரிய பெருமை இருக்கு. என்னது? நான் தான் கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமா இருக்கேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்த்தோம்னா, எலியா ஏற்கனவே தப்பான டைரக்ஷன்ல ஓடுறார், தப்பான இடத்துக்கு போறாரு, அங்க போய் ஓரேப்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப கர்த்தர் அவர்கிட்ட பேசுறாரு, அமர்ந்த மெல்லிய சத்தத்துல பேசுறாரு. புரியுதா? இங்க என்ன வேலைன்னு சொன்ன உடனே இப்ப அவர் சொல்றாரு 14வது வசனத்துல, நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருவன் மாத்திரமே மீதியா இருக்கிறேன். நம்ம மனசுல நம்ம நினைக்கிறோம், நான் தான் கர்த்தருக்காக அப்படி ஊழியம் செய்யறேன், இப்படி ஊழியம் செய்யறேன், நான் ஆண்டவருக்காக இப்படி வைராக்கியமா இருக்கேன். சிலர் நம்மளை தன்னை குறிச்சு தானே பெருமையாக நினைச்சு கொள்வார். அடுத்தவர்களுடைய பக்தியை மட்டமா நினைக்கிறது, நம்மளுடைய பக்தியை மட்டும் பெருசா நினைக்கிறது. இதுவும் தேவனுடைய பார்வையில் பாவம். ஆண்டவர் எலியா கிட்ட சொல்றாரு, ஏன்னா நீதான் எனக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க. 18வது வசனத்துல, பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியா வச்சிருக்கிறேன். என்ன நீ மட்டும் தான் பெருசா பக்தி வைராக்கியமா இருக்க? புரியுதா? கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் அனுக்கிரகத்தை அவர்களை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்திற்கு ஏற்றபடி அவர்களுடைய திட்டத்தில் நடத்தி கொண்டு போவார். அதற்கேற்றபடி ஆவியின் வல்லமைகளை கொடுத்திருப்பார், வரங்களை கொடுத்திருப்பார். இப்ப நம்ம ஒருத்தர் கர்த்தருக்கு செய்யற ஊழியம் பெருசுன்னு நினைச்சு மற்றவர்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மட்டமா என்ன? புரியுதா? மற்றவர்களும் வைராக்கியமாய் இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். அடுத்தது, ஒருவரை திருத்துவதா இருந்தால் கூட தயவு செய்து மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதீங்க. அததான் பவுல் சொல்ற, சாந்தமும் அமைதலுள்ள ஆவியோடு பேசப்படும். பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ ஒரு குறை இருக்கு, அந்த குறைய சரி பண்ணணும்னா கூட ஆண்டவர் இயேசுவை போல சாந்தமும் அமைதலும் உள்ள வார்த்தைகளை பேசணுமே தவிர கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்காதீங்க. நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை நன்மையும் கிருபையும் பொருந்திய வார்த்தையா இருக்கணும், பக்தி வைராக்கியத்துக்கு எதுவான வார்த்தையா இருக்கணும், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும், மற்றவர்களை தூக்கி நிறுத்துகிற வார்த்தையா இருக்கணும், அவர்களை ஆற்றுகிற வார்த்தையா இருக்கணும், தேற்றுகிற வார்த்தையா இருக்கணும். ஆனால் யாரையும் காயப்படுத்துகிற வார்த்தையை பேசாதீங்க, மட்டப்படுத்துற வார்த்தையை பேசாதீங்க, பரிகாசம் பண்ணுகிற இச்சகம் பண்ணுகின்ற வார்த்தைகளை எல்லாம், புறம்பே பேசுகிறது, இது எல்லாத்தையும் பேசாதீங்க. இது எல்லாமே தேவனுடைய பார்வையில் பாவம். நீதிமொழிகள் 21:4, மேட்டுமையான பார்வையும் அகந்தையான மனம் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. நீ திருச்சபை மக்கள் அதை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அதனால வாய்க்கு ஒரு ஆவிக்குரிய கடிவாளம் வாரம் இல்லாம புத்தி இல்லாத குதிரையை போல ஓடிட்டு நம்ம கிறிஸ்துவ வேஷத்தை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இது தேவனுடைய பார்வையில் பிரீதி இல்லாத ஒரு காரியம். அவங்களுடைய பார்வையில துன்மார்க்கராதான் நம்ம தெரியும். நம்ம போடுற வெளிச்சமே பாவம் என்று வேதத்தில் சொல்லும். சங்கீதம் 141:3. வீட்டை விட்டு வெளியே போறோம், கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆண்டவரே வெளியே போறேன், பீரோக்குள்ள 10 பவுன் நகை இருக்குது, ஒரு பவுன் இன்னைக்கு கூலி சேதாரெல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு, நான் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்கப்பா, நல்ல காஸ்ட்லியான பட்டு புடவெல்லாம் வச்சிருக்கிறேன், வீட்டுல வெள்ளி சாமான் இருக்கு, ஆண்டவரே பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வீட்டுக்கு என்ன பண்ணுவோம்? செக்யூரிட்டியா வச்சுட்டு போவோம். அவர் எங்க செக்யூரிட்டி கேட்கிறாரு? ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும். ஏதா இதான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? நரகத்துக்கு நேராக என்னை கொண்டு போற பல விஷயங்கள்ல பெரிய விஷயமே இந்த நாக்கு தான். இந்த நாக்குக்கு காவல் வைங்க ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். பாருங்க, இதுதாங்க வளர்ச்சி.
ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒரு காலகட்டத்துல பொண்ணும் பொருளும் பெருசா தெரியலாம், இன்றைக்கு ரட்சிப்பு தான் நமக்கு பெருசா தெரியும். ஒருவரை குறிச்சு ஒண்ணு பேசுனா கூட அவர்களிடத்தில் அந்த குறையை சொன்ன நேரடியா கர்த்தர் அனுமதிச்சா மட்டும் நேரடியா பேசுங்க. பவுல் பாருங்க, பவுலுடைய ஆரம்ப காலகட்டம் கிறிஸ்துவுக்குள் வந்து பேதுரு கொஞ்சம் புறஜாதியாரை பார்த்தா ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, யூதர்களை பார்த்தா ஒரு மாதிரியா நடந்துக்கிறாருன்ன உடனே இப்ப பவுல் என்ன பண்றாரு, டைரக்டா போய் பேதுரு கணிஞ்சுக்கிறாரு. என்னத்துக்கு பேதுரு இந்த மாய்மாலம் கட்டுற? பேதுரு கத்தர் கொடுத்த அந்த ஊழியத்தை, கத்தர் துப்பட்டியில எல்லா மிருகத்தையும் வச்சு அடிச்சு புசின்னு சொன்னப்ப அவருக்கு அந்த மாற்றம் இன்னும் வரல. அப்படியே அந்த ஊழியத்தை தூக்கி கத்தர் யார் கையில கொடுக்குறாரு, பவுல் கையில கொடுக்குறாரு. அப்பே பெரிய ஊழியத்தை இன்னைக்கு பவுல் பெற்றுக்கொண்ட உடனே பவுலுக்கு என்ன வரல, மேட்டுமே வரல, அகங்காரம் வரல. ஒரு காலகட்டத்துல கூட அவர் கொரிந்தியர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மாம்சத்துல சில வார்த்தைகளை அந்த நிருபத்திலே சொல்றாரு. சில அப்போஸ்தலர்களை போல, கேபாவை போல ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு நானும் போக கூடாதா, இல்ல அவர்களை போல நான் வேலை செய்யக்கூடாதா, எனக்கு அதிகாரம் இல்லையா, இதெல்லாம் மாம்சம். ஆனா அதே ஆவிக்குரிய வளர்ச்சி வர வர பேதுரு ஒரு கட்டத்தில் பவுலை பாராட்டுகிறார். பவுல் மூலமாக கத்தர் கொடுத்த வெளிப்பாடுகள் புரிந்து கொள்வதற்கே அரிதா இருக்கிறது. இப்ப பவுல் பேதுருவே பாராட்டி பேசுகிறார். இது வளர்ச்சி அடைய அடைய நம்முடைய சுபாவங்கள் கிறிஸ்துவுக்குள் மாறணும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் மாறணும், புரியுதா, நம்முடைய பார்வை மாறணும். இதெல்லாம் மாறினாதான் நம்ம புத்தியுள்ள குதிரையா ஒழுங்கா ஓடுவோம். அதனால கத்தட்ட தயவு செஞ்சு ஆவிக்குரிய கடிவாளத்தை கேட்டு வாங்குவோம். வார்த்தைகளில் பாவம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுப்போம். கண்களை மூடலாம். சர்வலமுள்ள பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களோட உதடுகளின் வாசலுக்கு நீர் காவல் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வாயினாலே நாங்கள் பாவம் செய்து விடக் கூடாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை காத்து கொள்ளும் அப்பா. அப்பா, எங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஆண்டவர் இயேசுவின் உதடுகளிலிருந்து வந்த போல நன்மையும் கிருபையும் பொருந்திய வார்த்தைகளா இருக்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமான, ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். உண்மை முத்தமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும். புத்தியுள்ள குதிரையாய் நாங்கள் கிறிஸ்துவ ஓட்டத்தை ஓடி ஜெயம் கொள்ள எங்கள் கர்த்தத்தாரே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம் ஆம்.